இப்ப இவங்களுக்கு சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன சார்? இப்ப அடுத்து ஹைகோர்ட் போவாங்கன்னு ஒரு சொல்றாங்க. ஹைகோர்ட் போவாங்க. ஹைகோர்ட் தான் வெளியில வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டா? வெளியில வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது பரவல்ல வருவாங்க. அவங்க வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா தேவைகள் இருக்கு, ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்கு, வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அத்தியாவசிய நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரவல் கொடுப்பாங்க. அதுலயும் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்கள் தர மாட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு வேற வழியே இல்லை, ரொம்ப நாள் நீண்ட காலமாக இருக்கும்போது கொடுப்பாங்க. அது ஹியூமானிட்டி அடிப்படையில் அது பார்க்கலாம். அது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கிங்களா. பரவலில் வருது, பரவ ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, ஒரு வாரம் வருவாங்க. அது போலீஸ் பாதுகாப்போடு வந்துட்டு போலீஸ் பாதுகாப்போடு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான கேஸில் வந்து பரவல் கொடுக்கும்போது உயர்நீதிமன்றம் வந்து மிக கவனத்தோடு தான் அது வந்து அணுகுவாங்களே தவிர ஏனோ தானோன்னு அணுக மாட்டாங்க. அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரு பின்புலம் உள்ள நபர், ஒரு செல்வாக்கு உள்ள நபர். அந்த அடிப்படையில் இவங்க வந்து இப்போ வேற ஒருத்தராக இருந்தால் நிறைய என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் செல்வாக்கு உள்ள நபர், அதனால தான் போலீஸ் கூட இவங்கள தொடக்கத்தில் அப்படி நடத்தலை. இதே இந்த இடத்துல ஒரு மாற்று சமூகம், அதாவது தலித் சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டாங்கனாலே இந்நேரம் அவங்க கதை முடிஞ்சிருக்கும். அப்படி பார்க்குறது வந்து சரியாக இருக்காது. அதாவது வந்து அவங்களோட குற்றவாளிகளுக்கு வந்து உரிய வகையில் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டுடுச்சு. இதில் வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வந்து எல்லா கூட்டத்துக்கும் வந்து அவங்க சமூக பின்புலத்தை வந்து சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த மட்டும் குற்றவாளிகளுக்கு உரிய முறையில் தண்டனை இல்லை, லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் விச் மீன்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் டில் டெத், டில் தேர் லாஸ்ட் பிரீத் அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்லையும் சொல்லுது. இம்ப்ரெசன்மெண்ட் லைஃப் இம்ப்ரெசன் 14 ஆண்டுகள், 15 ஆண்டு, 16 அப்படிலாம் கிடையாது. டில் தேர் லாஸ்ட் பிரீத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி அவங்க உயிர் போகிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அவங்க வந்து சிறையில் இருந்தால் ஆகணும். அதுதான் அந்த தண்டனையோட நோக்கம். தண்டனையோட கொடுக்கப்பட்டதோட விதம், தண்டனையோட சட்டப்படியான 376D அதுதான் சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து இதுக்கு வந்து அவங்களோட எல்லாத்துக்கும் வந்து சமூக பின்புலத்தோடு முடிச்சு போடுறது வந்து ஏற்புடையதில்லை. அப்படின்னு பார்த்தா அவங்களாம் வெளியே ரிலீஸ் ஆகிக்கணுமே, ஆயுள் தண்டனை தானே கொடுக்கப்பட்டிருக்கு.